சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி 23/11/2024. இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே வந்து கால பைரவரை வழிபடுவதற்கான ஒரு நாள். இன்றைக்கி வந்து பைரவ ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பைரவர் வந்து உதித்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, அது மட்டும் இல்லை, நமக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் வந்து நிவர்த்தியாகும். பக்கத்தில் எங்கள் பைரவர் ஆலயம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து பைரவர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. அப்படி பைரவரை வழிபாடு செய்யும்போது மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பைரவர் வாகனமான நாய்க்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போடுங்க. அது வந்து நல்ல ஒரு பலனை தரும். நமக்கு இருக்கக்கூடிய கர்மவினைகள் வந்து தீரும். இந்த நாளில் கோதுமை தீபம் கூட ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பூஜை வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சொந்தங்கள் பழைய வீடியோக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையால் ஏற்பட்ட பலன்கள், முருகருக்கு வேண்டுதல் வச்சு 48 நாள் வந்து பிரம்ம முகூர்த்தம் செஞ்ச வீடியோ, அதனால் எனக்கு ஏற்பட்ட பலன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதிரி பல பூஜை வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பூஜை செய்கிறதால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தையும் வந்து நான் தரேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.